ஏஞ்சலாங்கிற பொண்ணு கராத்தேல சாம்பியனா இருப்பாங்க. இவங்களை ஒலிம்பிக் செலவுக்கு அனுப்புறதா சொல்லி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. இப்ப அங்க இருக்க சம்பா கிட்ட இந்த பொண்ணு ஹெல்ப் கேட்டு வராங்க, என்ன எப்படியாச்சும் காப்பாத்து, இவங்க என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறதா ஏஞ்சலா சொல்றாங்க. சம்பாவை உடனடியே இதை நம்ம போலீஸ் கிட்டயும் மீடியா கிட்டயும் சொல்லலான்னு ஏஞ்சலா அவங்க வந்து கூட்டு போறாங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் ஏஞ்சலாவை தள்ளி விட்டு சாகடிச்சிடறாரு. இப்ப இந்த பழியவும் சம்பா மேல போட்டுடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. சம்பா நடந்த எல்லா விஷயத்தையும் இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் காப்பாத்த சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் அவங்க வேற யாராவது இருந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க. எதிர் பில்டிங்ல ஒரு பெரியவரும் இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. லாயரும் இந்த கேஸ்ல சம்பா மேலதான் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, வெளியே கொண்டு வரதே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. அந்த பெரியவரை தேடி இன்ஸ்டிடியூட்டுக்கு வராங்க. அவர் ரிட்டையர் ஆயிட்டதால இப்ப இங்க வரது இல்லன்னு சொல்றாங்க. இப்ப அட்ரஸ் கேட்டுட்டு அந்த ஏரியால போய் தேடி பாக்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கார் மோதுற மாதிரி வருது. ஹீரோயின் தான் காப்பாத்துறாங்க. அந்த சின்ன பொண்ணு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவர் பெரியவரை தேடுற விஷயத்தா சொல்றாங்க. பார்த்தா அந்த பெரியவர் வீடு தான் அது. அவரோட பேத்தி தான் காப்பாத்திருப்பாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டோ சம்பா கிட்ட இந்த கேஸ்ல இருந்து உன்னால வெளியே வர முடியாது, எப்படி என்கிட்ட வந்து சிக்கி இருக்க பாத்தி, ஏஞ்சலாவை கொலை பண்ணது நீதான் சொல்லி இதுல கையெழுத்து போடுன்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அவங்கள என்ன மேடம் கண்டிப்பா காப்பாத்துவாங்கன்னு சொல்றாங்க. மாடர்ன் கிட்ட நான் தான் ஹீரோயினை பார்க்க விடக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எப்படி வந்து பார்த்தான்னு சொல்லி கத்துறாரு. இப்ப சிசிடிவி கேமராவில செக் பண்ணி பாக்குறாரு. சம்பா ரெஸ்ட் ரூம் போய் 1/2 hour அப்புறமா வந்திருப்பாங்க. எதுக்காக லேட்டுன்னு சொல்லி கத்துறாரு. வாடனா எனக்கு எப்படி தெரியும் சமாளிச்சிடறாங்க. ஹீரோயினை இப்ப அந்த பெரியவர் கிட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும், நீங்க தான் வந்து சாட்சி சொல்லணும்னு கூப்பிடுறாங்க. பெரியவரும் மினிஸ்டர் எதிர்த்து போராடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பயப்படுறாரு. சம்பாவோட வாழ்க்கை இதனால கெட்டு போயிடும் சொல்லி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா பெரியவர் பயந்து வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதை நினைச்சு ஹீரோயினோ ஃபீல் பண்றாங்க. இப்ப கோர்ட்டுக்கு கேஸுக்காக வந்திருக்காங்க. ஹஸ்பண்டும் உன்னால இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது, எதுக்கு வேஸ்டா நீ அலைஞ்சிட்டு இருக்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. ஏஞ்சலா மேல இருக்க பொறாமைனாலதான் சம்பா தள்ளி விட்டு சாகடிச்சுட்டு தான் சொல்றாங்க. ஆனா இவங்களோட அட்வொகேட் முதல்ல சம்பா கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம்னு சொல்றாங்க. மினிஸ்டர் தான் தள்ளி விட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு சாட்சி வேணும்னு ஜட்ஜி கேட்கிறாரு. ஏஞ்சலா சாகத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணதுக்காக எங்க கிட்ட ஒரு முக்கியமான சாட்சி இருக்கிறதா சொல்லி இப்ப ஏஞ்சலாவோட அக்காவை கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க.